ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே இன்டீரியர். இன்றைக்கி நம்ம சென்னை ஈக்காடு பண்ணிருக்க சைடு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிவி யூனிட் கம் பூஜா. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே டிவி யூனிட் கேட்டிருந்ததால் இந்த டைப்பில் பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூஜா கபோர்ட் பண்ணியிருக்கோம். பூஜாவோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிவிசி டோர் வந்து சிஎன்சி கட்டிங்கோட விநாயகர் டிசைனில் போட்டிருக்கோம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இலை போடுற ட்ரே ஒன்று போட்டு கீழே டபுள் டோர் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அது கீழேயே அப்படியே பார்த்தீங்கன்னா டிவியின் கீழே 3 ஓப்பன் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இருக்கிற ஹைட்டு 1.25 அடி அப்படின்றதால உள்ளே எதுவும் ரேக் எதுவும் கொடுக்கல. ஸோ ஓப்பன் ஃபேஸாக விட்டுட்டோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டட் பேனல் சொல்லுவாங்க. அது கூடயே கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளான டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரே கலரில் யூஸ் பண்ணியிருக்கு. என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா மார்பிள் கோல்டு அண்ட் மார்பிள் ஐவரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்போர்டில் வந்து டபுள் டோர் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு லாக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் வந்து மேலே கீழே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டுக்கு மேலே ஃப்ரீயாக அந்த ஸ்பேஸை டோர் போட்டு கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து லேப்டாப் வந்து அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து வந்து செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பெட்ரூம்லேயும் சேம் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், கோல்டன் ஐவரி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டுக்குள்ளே லாக்கர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி லாக்கர் ஒன்று பேஸ்ட் பண்ணியிருக்கோம். டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு 2க்கு 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கம்ப்யூட்டர் டேபிள் போட போகிறாங்க. ஸோ மேலே ஒரு ஸ்டோரேஜ் தேவைப்படுன்றதுக்காக அதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணிவிட்டு மேலே வந்து லேப்டாப் நார்மலாக எப்பவும் போல் கவர் பண்ணியிருக்கோம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நார்மல் திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வெயிட் தாராளமாக தாங்கும். என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 75 கேஜி. ஸோ 75 கேஜி வந்து தாராளமாக தாங்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு 5 அடி பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் வந்து ரொம்ப சிம்பிளான கிச்சன் அப்படின்றதால பாக்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டவுன் பண்ணியிருக்கோம். இது கூடயே வந்து சிங்க்குக்கான ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஆயில் பில்லோட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது சிலிண்டருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும் சிங்க்குக்கும் சிலிண்டருக்கும். அது கூடயே வந்து சிங்கிள் டோர் போட்டு உள்ளே வந்து ஒரு சென்டராக ஒரு ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம கிச்சன் பேஸ்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ கட்லரி கொடுத்துருக்கோம். அடுத்து பிளெயின் பேஸ்கெட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டு. இது கூடவே அடிஷ்னலாக கிச்சனுக்கான ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னு சொல்கிறதால நம்ம பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் பண்ணி அதில் 2 ட்ராலி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே பிளெயின் பேஸ்கெட் தான் போட்டிருக்கோம். கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சன்றதால ரொம்ப வீடியோ ஃபுல்லாக காட்ட முடியல. பக்கத்துலேயே ஒரு கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கபோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே டோர் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக டோர் போட்டிருக்கோம். இப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிச்சன் லேப்டாப் கையோட கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வீட்டுக்கு இது போல் இன்டீரியர் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். அதாவது யூபிவிசி மெட்டீரியலில் செக்ஷன் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரூமுக்கு எவ்வளோ ஆச்சுன்றதை நாங்கள் ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிச்சனுக்கு எவ்வளோ ஆச்சு, பெட்ரூமுக்கு எவ்வளோ ஆச்சுன்றது உங்களுக்கு ரேட்டு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரண்ட் டோருன்றதால உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கணக்கு மட்டும் தான் வரும். ஸோ உங்களுக்கு கிச்சனில் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கிச்சனில் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். டாப்பு, சென்ட்ரு, பாட்டம், சைடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி, யூபிவிசி 2துலேயும் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல கபோர்டு இல்லை சார் எங்களுக்கு ஃபுல்லாக கபோர்டு ரெடி பண்ணி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்டில் எடுக்கிற மாதிரி ஃப்ரண்ட் கவர் மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஸோ லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, டாப்பு, பாட்டம், சென்டர் எங்கெங்கெல்லாம் நம்ம ஷீட் கொடுக்குறோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துடும். ஸோ நிறைய பேர் கேட்க சொல்ல சார் எங்களுக்கு வந்து டோர் போடணும், உங்களுக்கு பாக்ஸ் போடணும், ரேட் எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ரேட் வந்து சொல்ல முடியாது.
ஏன்னா இப்போது ஒரு லேப்டு கபோர்டில் டோர் பண்ணோன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து சொல்லலாம். ஸோ எங்களுக்கு கபோர்டே ரெடி பண்ணி பண்ணணும் சார் அப்படி அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இது வந்து நேராக வந்து நம்ம பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ரேட் வந்து என்னவோ நம்ம அது சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோக்கான அப்டேட்டும் கொடுத்துருக்கோம். என்னென்ன கலர் வருது, என்னென்ன இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.